ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணை சொரூபா. அனைவருக்கும் வணக்கம். கொஞ்சம் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, சேனல் வளர்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதை முழுமையாக கேட்டுட்டு இருக்கவங்களாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கேளுங்க. மகிழ்ச்சி. உள்ள போகலாம். ஓம் ஈஸ்வரா குருதேவா. மாமகரிஷி வேணுகோபால சுவாமிகளின் அருள் ஆசியும் அருள் சக்தியும் நாம் அனைவரும் பெறுவோம். அன்பு தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, சான்றோர்களே, ஞானிகளே, மகான்களே, தியானவழி என்பர்களே, உலக மக்களே, அனைவரையும் மனம் மொழி மெய்யால் வணங்குகின்றேன். இப்பொழுது நாம் சிவசக்தி தன்மைகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்ப சிவசக்தி, சிவம் என்பது நமது உடல், சக்தி என்பது நமது ஆன்மா. உள்ளுக்குள்ள தங்கியிருக்கிற வாயு. சக்தி வந்து வாயு வடிவாக இருக்கும். அப்படி இருந்தும் என்ன செய்றாங்க, சிவம் என்பது கண்ணுக்கு தெரிகிறது, சக்தி என்பது கண்ணுக்கு தெரியாது. துவைதம், உருவம் தெரியும், கண்ணுக்கு தெரியும். அருவம் கண்ணுக்கு தெரியாது. அப்படி இருந்தும் சிவசக்தியாக அர்த்தநாதீஸ்வரர் என்ற நிலைகளை நம்மள்கிட்ட காமிச்சிருக்காங்க. அப்ப இடபாகத்தில் என்ன செய்றாங்க, பார்வதி இருக்காங்க. நம்முடைய இடது கரம் என்னது, இழுக்கும் சக்தி, எல்லாத்தையும் இழுக்கிறது. இது எல்லாம் இந்த வலது கை எல்லாத்தையும் அப்படியே வெளிப்படுத்தக்கூடிய தன்மைகள். அப்போ அந்த காந்த சக்தி இழுக்குது, எல்லாத்தையும் இழுத்து கொடுக்குது. அப்போ என்ன செய்யறாங்க, கையை எடுத்து, ரெண்டு கையும் எடுத்து அப்படி கும்பிடும் போது என்ன ஆகும், போய் வணங்குறோம்லங்க. அப்படி வணங்கும் போது என்னன்னா, சிவசக்தி ரெண்டும் இணையுது. என்னிட்ட இருக்கிற சிவசக்தியானது உன்னை நான் வணங்குகிறேன். வணங்குதல்னா முதல்ல என்னன்னு புரிஞ்சுக்கணும். வணங்குதல் என்பது ஒரு எண்ணெய் சட்டியில் போட்டு வணக்குறோம். அப்போ அந்த நிலைக்கு ஒப்ப என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்படியே வணங்குறோம். ஒவ்வொரு உயிரையும் பார்க்குற ஒவ்வொரு உயிரையும் கடவுளாகவும், ஒவ்வொரு உடலையும் ஆலயமாக வணங்க வேண்டும். அந்த ஆலயம், அந்த கோயில் என்னன்னு கேட்டால் புனிதம் பெற வேண்டும் என்ற ஏக்க உணர்வு நம்மக்கிட்ட இருக்கணும். இதுதான் தவம். அப்போ எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தவம். அப்போ மேலே என்ன காமிச்சிருக்காங்க, ஒரு மனைவியை காமிக்கிறாங்க. ஒரு கங்கை ஜடாமுடி மேல், சிவனுடைய ஜடாமுடி மேலே என்ன செய்கிறாங்க, கங்கை அப்படிங்கிற ஒரு ஆறு அங்கேருந்து வருது. எங்கேருந்துங்க வருது அது? கங்கை நீர் எங்கேருந்து வருது? வடக்க. அப்போ இமயமலை, அந்த இமயமலை, இமயம் ரெண்டு இமைகளுக்கு மத்தியில் இருக்கின்ற மலை, இமயமலை. இமயமலையிலேருந்து அங்கே என்ன செய்யுது, கங்கை உற்பத்தி ஆகுது. கங்கை என்பது நீர். நேத்தியை பார்த்தோம், திருநீர். அந்த திருங்கிறது உயிர், நீர் என்பது அதிலிருந்து சுரக்கக்கூடிய சுரபி, பீனியல் கிளாண்ட். இப்போ நாம் சேர்த்துக்கிட்ட புலன்களால் கண்ணால் பார்ப்பது அனைத்தையும், காதால் கேட்பது அனைத்தையும், நாசியால் நுகர்வது அனைத்தையும், வாயால் சுவைப்பது அனைத்தையும், உடலால் உணர்வது அனைத்தையும் நமது உயிர் ஓ என்று இயக்கி இம்மென்று ஜீவன் பெற செய்கிறது. அப்போ ஜீவன் பெற செய்யும் போது உயிரில் போய் மோதி உணர்வாகும் போது நீராக வடிந்து இரத்தத்தில் போய் கலந்து இரத்த நாளங்களில் சுழலுது.
உணர்வுகள் அதில் போய் இணையுது. சக்தி சிவமாக மாறுகிறது. நாம் அப்படியே இழுக்கிறோம். நம பார்வதி பஜே. நாம் எதை பார்க்குறோமோ, நம பார்வதி பஜே, ஹர ஹர சம்போ மகாதேவா. ஹரி ஹரன். ஹரிங்கிறது உயிர், உயிரில் இருக்கக்கூடிய வெப்பம் விஷ்ணு. ஹரன் என்பது சிவம். ஹரி ஹரிஹர சம்போ மகாதேவா. மகாதேவனாக எந்த உணர்வு நாம் அதில் சத்தா வச்சிருக்கோமோ அது தேவனாக நின்று நமக்குள் செயல்படுகிறது. ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். எது ஓம் நம சிவாயவாக மாறுகிறது? நமக்குள் எதை பார்க்குறோமோ, எதை கேட்குறோமோ, இது நமக்குள் எதை நினைக்கிறோமோ அதெல்லாம் என்ன செய்யுது? நமக்குள் சிவமாக மாற்றுது, சிவமாகுது. ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். எது நாம் வெளிப்படுத்துகின்ற உணர்வுகள் எல்லாம் என்ன ஆகுது? ஒருத்தங்கள்ட்ட பேசுகிறோம், கொள்கிறோம், அவங்கள்ட்ட பேசும்போது வெளிப்படுத்துகின்ற மூச்சலைகள் எல்லாமே என்ன செய்யுது? அங்கே சிவாய நம ஓம் அப்படியே உதவுது. எப்படி அருமையாக சொல்லியிருக்காங்க பாருங்க. அப்போ சிவனுடைய உடலில் எப்படி எதைங்க போட்டு எதை போட்டு காமிக்கிறாங்க? அவர் என்ன உடை தரித்திருக்காரு? மான் தோல், புலித்தோல். பரிணாமத்தில், ஒவ்வொரு பரிணாமத்திலும் நாம் எப்படி வளர்ந்தோம் அப்படிங்கிறத அங்கே காமிக்கிறாங்க. கழுத்தில் பாம்பு, விஷம். விஷத்தை என்ன செய்கிறது? நீலகண்டேஸ்வரா. அப்படியே என்னன்னு, அகத்தியமா மகரிஷி தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி என்று சொல்லக்கூடிய அகத்திய பெருமானார் அப்படியே நீலகண்டேஸ்வரா. வடதுருவத்தில் அப்படியே எல்லாத்தையும் விஷத்தை எல்லாத்தையும் அங்கேயே நிப்பாட்டி வச்சிரு. புறத்துலேயும் சரி, அகத்துலேயும் சரி. அதையும் கடந்து விஷம் வருது உள்ற. இன்னைக்கு ஓசோன் திரையெல்லாம் ஓங்கார காளின்னு சொல்லக்கூடிய ஓசோன் திரையே கிழிஞ்சிட்டு விஞ்ஞானத்தினுடைய தன்மைகளில். களி முக்தி போச்சு, கடைசி நிலையில் நிற்கிறோம். அப்போ நல்லதை சாட்சி அந்த பெருவீடு பெருநிலை என்ற நிலைக்கு போகிறதுக்கு தான் இவ்வளோ நிலைகளை சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ கையில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு திரிசூலம் இருக்கும். அந்த திரிசூலத்தை என்ன குறிக்குதுங்க? நீர், நிலம், காற்று. நீர், நிலம், காற்று. அப்படியே சிவத்துக்கு வச்சு பாருங்க. நம்மளோட இந்த உடல் நிலம், நீர் ரத்தம், காற்று, நம்ம உள்ற இருக்கிற தசவாயுக்கள். இந்த உள்ற இருக்கிற மூச்சு உடலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அந்த உடுக்கை என்ன சொல்லுது? உடுக்கை நாதம். நாம் எதை சுவாசிக்கிறோமோ சுவாசிக்கிற உணர்வு இங்கே இயல் இசை நாடகமாக உருபெறுகிறது. இயல் இசை நாடகம். இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி. எவ்வளோ அற்புதமாக நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க சாமிகளே. ஆக அதனுடைய நிலைகளில் நமக்குள்ள இது செய்யுது. அப்போ நாம் போன பதிவில் என்ன பார்த்தோம்? கால சம்ஹாரமூர்த்தி பார்த்தோம். அமிர்த கடேஸ்வரர், உடனுரை அபிராமி. அப்போ வியூகங்களை தகர்த்து அந்த உணர்வுகளை தகர்த்து நல் உணர்வுகளின் தன்மைகளை நமக்குள் கூட்டி, அருள் உணர்வுகளின் தன்மைகளை நமக்குள் கூட்டி அமிர்த கடேஸ்வராக, அமிர்தத்தை உண்பவர்களாக நாம் உருபெற வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட நிலைகள். அப்போ நாம் என்ன செய்யணும்? நல்லுணர்வை சுவாசிக்க வேண்டும்.
அப்போ அதே கோயில் என்ன செய்கிறாங்க, சிவாலயத்தில் கால சம்ஹாரமூர்த்தி காமிக்கிறாங்களா? காலத்தை நாம் வெல்லணும். கால சம்ஹாரமூர்த்தி உடனுரை பாலாம்பிகை. பாலாம்பிகை ஏன் காலசம்காரமூர்த்திக்கு பாலாம்பிகை கொடுக்குறாங்க? குழந்தை சக்தி வடிவானது, என்னைக்குமே இளமையாக எப்பொழுதும் மிகச் சிறப்பான நிலைகளில் நாம் அதை வளரணும் அப்படிங்கிறதுக்கு தான் காலாம்பிகை. பாலாம்பிகை காலசம்காரமூர்த்தி உடனுரை பாலாம்பிகை. காலம் ரொம்ப முக்கியங்க சாமிங்களே, ஞானிகளே. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, காலம் மிக மிக முக்கியம். காலத்தை வென்று தீரணும். காலம் என்பது ஆயுள் என்பதை மறவாதே மனமே. காலம் என்பது ஆயுள் என்பதை மறவாதே மனமே. கால விரயம் காலன் விருந்தன மறவாதே மனமே. காலம் கணிந்திட கணித்து செயல்பட மறவாதே மனமே. காலத்தை வென்றிட காலத்தில் நின்றிட மறவாதே மனமே. காலத்தை ஒரு நொடி பொழுது, எனக்கு வயசு 59 ஆகுதுங்க. இப்போ 57 வயசுக்கு நான் போக முடியுமா? முடியாது. உடல்ல நோய் வந்துட்டு நோயை நீக்கிவிடலாம், காசு செலவாயிட்டு பணம் பொருள்லாம் போயிட்டு சம்பாதிச்சிடலாம். காலத்தை சம்பாதிக்க முடியுமா? முடியாது. இருக்கிற காலத்தை மகிழ்ச்சியாக இன்பமாக பேரானந்தமாக அனுபவிக்க வேண்டும். அதற்கான தக்க சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இதுதான் பிறவியுடைய தன்மைகளை நாம ஞானத்தோடு செயல்படக்கூடிய தன்மைகள். கடமைகளை எல்லா கடமைகளையும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதோட அதான் இதையும் பார்த்துக்கணும். கடமை ரொம்ப முக்கியம். அப்புறம் அதே கோயில் என்ன பண்றாங்க, அதே ஊர்ல மார்க்கண்டேஸ்வரர், திருக்கடையூருக்கு போனீங்கன்னா மார்க்கண்டேஸ்வரர்னு ஒரு கோயில் இருக்கு. இந்த மார்க்கண்டேஸ்வரர் கோயிலுக்கு இப்போ அதாவது எதுக்குன்னா, மார்க்கத்தை கண்டவன் என்றும் 16 என்ற ஏகானந்த நிலைகளை பெற வேண்டும் என்ற நிலைகளை நமக்கு சுட்டி காட்டினார்கள் ஞானிகள். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ இதெல்லாம் யாருங்க? நமது சத்குரு. நாம் அங்கே தான் போய் 60 கல்யாணம் 70 கல்யாணம் 80 கல்யாணம்லாம் இது பண்ணுறோம். எதுக்காக? இப்பிறவியின் பிணி அறுத்து பிறவியில்லா நிலை என்னும் அழியா ஒளி சரீரத்தை நாம் பெற வேண்டும். இப்ப சிவனுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கையில தாமரை இருக்கும். ஏன் தாமரை கொடுத்துருக்காங்க? தாமரை ஏன் கொடுத்துருக்காங்க? தாமரை ஞானத்துக்குரியது. ஞானத்தோட தன்மைகள்ல நாம செயல்படணும். அங்க திரிசூலத்தை கொடுக்க உள்ள என்னன்னு கேட்டீங்கன்னா 3 நிலைகளையும் கொடுப்பாங்க. அதாவது பிரம்மா, விஷ்ணு, ஈஸ்வரன், இந்த 3 நிலைகள். அதாவது இந்த 3 நிலைகள் தான் முக்கியம். இந்த நிலைகள் முக்கியம் அப்படிங்கிறத அங்கே உணர்த்துவாங்க. அதே சமயத்தில் பார்வதிகிட்ட போகிறக்குள்ள பார்வதி கையிலையும் திருசூலம் இருக்கும். அங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, அலைமகள், மலைமகள், கலைமகள், அதுவும் முப்பெருந்தேதிகள். யாருடைய மனைவி? பிரம்மாவுடைய மனைவி சரஸ்வதி, விஷ்ணுவுடைய மனைவி லக்ஷ்மி, அடுத்தது மலைமகள் பரமேஸ்வரன், பரமேஸ்வரனுடைய பரமேஸ்வரி. எப்படி அதுமாரி அமைச்சிருக்காங்க. இதெல்லாம் ஞானிகள். மிக மிக முக்கியமானது என்னன்னு, மேலே ஒரு பிறை ஒன்று போட்டிருப்பாங்க. அப்போ பிறை எதுக்குங்க போட்டிருக்காங்க? பிறை சூடன், 3ஆம் பிறை, வளரும் தன்மைகள். என்றும் 16 என்ற ஏகானந்த நிலைகளை என்னைக்குமே நாம் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். நமக்கு எல்லாம் தெரிஞ்சு போயிட்டு அப்படின்னு நினச்சிட்டே இருக்கக்கூடாது.
நாம் இந்த பூமிக்கு வந்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு இருக்கோம், புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், அதை தெரிஞ்சுக்குவோம், புரிஞ்சுக்குவோம், அறிஞ்சுக்குவோம் அப்படிங்கிற நிலையில் நாம் அதை வளரணுங்கிறதுக்காக அது அங்கே கொடுக்கப்பட்ட நிலைகள். நாம் என்ன செய்யணும், எப்பொழுதும் அதை வளர்த்துக்கிட்டே வரணும். இதெல்லாம் சிவசக்தியுடைய தன்மைகளில் நடக்கின்ற நிகழ்வுகள். இப்போ எவ்வளோ கோயிலுங்க இருக்குது. திருவாரூர் எடுத்தோம்னா என்னென்னா தியாகராஜர், புட்டிடங்கொண்டான். தியாகராஜர் என்ன இந்த புட்டிடங்கொண்டான்னு சொல்லிட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, திருவாரூரில் வந்து சப்த விடங்கர்கள் விடங்கர் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி ஒரு 7 நிலைகள்லாம் இருக்குது. பெரிய பெரிய நிலைகளில் பெரியாவிடர்கள், தஞ்சாவூர், சொக்கநாதர், மதுரை, ஏகாம்பரேஸ்வரர், காஞ்சிபுரம், கும்பேஸ்வரர், கும்பகோணம், நெல்லையப்பர், திருநெல்வேலி, நடராஜர், அடாட இங்கே இது சிதம்பரம். இது எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா திருச்சிற்றம்பலம். திருங்கிறது உயிர், அம்பலம், அம்பலத்தாண்டவா. எல்லையே இல்லாத நிலைகளில் எல்லையை நிர்ணயித்து அந்த பூமி சுழண்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிற நிலை தான் பரமேஸ்வரன், பார்வதி, நடராஜர். அதில் எப்படி அந்த ஓங்கார காளி அங்கே அவ்வளோ அனல் அங்கே அந்த ஓங்கார காளியில் இருக்குதோ அது நடராஜர் சிலையில் காமிச்சிருக்காங்க. கீழே வந்து ஒரு அரக்கனை போட்டு மிதிச்சிட்டு இருக்கிற மாதிரி காமிப்பாங்க, நர்த்தனம் ஆடுற மாதிரி. சிவனுக்கு வந்து என்னன்னு மாடு இருக்கும், பசு, காளை மாடு இருக்கும். அது எதுக்கு அங்கே அது ஆன்மாவை குறிக்குது. பார்வதிக்கு சிங்கம் இருக்கும், அது எதுக்கு எல்லாத்துக்கும் தலைமையான நிலை. அது வாகனம். ஆக கீழான பிறப்புக்கு போகாமல் நம்ம மேலான பிறப்புக்கு போகணுங்கிறதுக்காக வாகனத்தை எல்லாம் போட்டு காமிக்கிறாங்க. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், சரிங்களா? இப்படி நமக்கு உருவங்களை அமைத்து கொடுத்து நமக்கு தந்தவர்கள் மகரிஷிகள், மாமகரிஷிகள், ஞானிகள். இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா, எந்த கோயில்லையுமே படம் இருக்காது. பார்வதி பரமேஸ்வரன் படம் இருக்காது, உருவம்லாம் இருக்காது. அந்த சிவலிங்கம், அந்த ஆவுடை தான் இருக்கும். அப்போ அந்த ஆவுடையெல்லாம் போட்டு ஏன் காமிச்சிருக்காங்க, பூமி எப்படி இருக்குது, எப்படி இயங்குது அப்படிங்கிறது அதோடைய தத்துவ நிலைகள். இதெல்லாம் அதெல்லாம் உள்ற நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஆக மார்க்கண்டேஸ்வரருடைய தன்மைகள்லாம் அந்த புராண நிலைகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எதை போய் பிடிச்சிக்கிறாரு, அந்த உயிரை போய் பிடிச்சிக்கிறாரு. அப்படியே பிடிச்சி அந்த உயிரை போய் சிவலிங்கத்தை போய் பிடிச்சிக்கிறாரு. காமிப்பாங்க கதையில எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆக சிவம் என்பது உடல், லிங்கம் என்பது உயிர். உயிரை நல்லா பற்றுடன் பற்றி கொள்ள வேண்டும். உயிர்கிட்ட தான் எல்லாத்தையுமே கேட்கணும். எல்லாத்தையும் கேட்டதும் உடனே கொடுப்பான். எப்படி கேட்குறோம், எதை கேட்குறோங்கிறது தான் இருக்கு விஷயம். அதற்கு சக்தி வேண்டும். அந்த உயிரான்மாவு, அந்த உயிருக்கு சக்தி வேண்டும். அந்த ஆன்மா அதை எடுத்து கொண்டாந்து நம்ம படைச்சி நமக்கு கொடுக்கறதுக்கு சக்தி வேணும். அதுக்கு மகரிஷிகள் நற்சக்தி எடுத்து கொடுத்துக்கிறோம். இந்த அளவு நிறைவு பண்ணிக்கிறோம். கருணை சொல்வோம். அப்போ அந்த மகரிஷி நற்சக்தியை நாம் எடுத்து நம்முடைய உடல் முழுவதும், அந்த உயிர் ஒளி உடல் முழுவதும் படர்ந்து உடலில் ஜீவனுக்கள் ஜீவான்மாக்கள் பெறணும்னு சொல்லி 3 வேளை தியானமும் அனுதினமும் ஆத்ம பண்ணி அதை நாம் நமக்குள்ளே வளர்த்து கொள்வோம். இப்பிறவியின் நோக்கமான பிறவியில்லாதலை பெறுவோம். ஓம் ஈஸ்வரா குருதேவா. இந்த அளவில் சிவசக்தி தத்துவத்தினுடைய தன்மைகளை நிறைவு செய்து கொள்ளலாம். ஒரு சின்ன பிரார்த்தனை. ஓம் ஈஸ்வரா குருதேவா. அம்மா அப்பா அருளால், குரு அருளால், அகத்திய மாமகரிஷினர் சத்தியம், துருவ மாமகரிஷினர் சத்தியம், துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பெருளையும், சப்தரிஷியினர் சத்தியம், சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பெருளையும், நாங்கள் செய்யும் தொழில்கள் முழுவதும் படர்ந்து
நாங்கள் செய்யும் தொழில்கள் அனைத்தும் செழித்து வளர வேண்டும். அருட்செல்வம் பெற வேண்டும், பொருட்செல்வம் பெற வேண்டும், அகையருள் நீக்க வேண்டும், அருளொளி பெருக்க வேண்டும். இப்பிறவியின் நோக்கமான பிறவியில்லா நிலை பெற வேண்டும். எங்கள் பார்வையில் வளரும் குழந்தைகள் கல்வியிலும் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் உயர்ந்த நிலைகள் பெறணும். இப்புவி முழுவதும் அந்த அருள் மகிழ்ச்சி நரசத்தை படர்ந்து பேதமற்ற நிலையில் உலக மக்கள் அனைவரும் சகோதர உணர்வுடன் வாழணும். நல்ல மழை பெய்யணும், விவசாயம் செழிக்கணும். ஈஸ்வரா குருதேவா கருணை சொருபா. ஓம் ஈஸ்வரா குருதேவா. குருவே சரணம், குருவே துணை.